அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் ஆர்டிசியன் ஸ்டார்பெல். நம்ம வந்து கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ் க்ரோத்துடைய மெத்தட்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம நம்பர் 1 மெத்தட்ஸாக ஃபைண்ட் நியூ கஸ்டமர்ஸோட ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். எது பண்ணாலும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. ஒரு ரிசல்ட் வரலையே அப்படின்னு ஸ்டாப் பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டு வரல அப்படின்றதுக்கு ஸ்டாப் பண்ணாமல் நம்மளுடைய டைரக்ஷனை மாற்றி வேறு புதிய ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணி போகணுமே தவிர வரலையே அப்படின்றதுக்காக ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அப்போவே நம்மளுடைய சக்ஸஸ் வந்து அங்கே ஸ்டாப் ஆகும். அதனால் எப்போவுமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கன்சிஸ்டன்சி தான் நமக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றதில் தொடர்ச்சியாக எது செஞ்சாலும் தொடர்ச்சியாக செய்யுங்க. எதையுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்டு நம்மளுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங் டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட ரீசெல்லிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர், இப்போ பழைய கஸ்டமர் திரும்ப ப்ராடக்ட் வாங்காமல் இருக்கிறாங்க, அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்களுடைய அந்த கேப், அவங்க என்ன ப்ராப்ளம், எதனால் அவங்க வாங்கலை அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இப்போ நான் ரீசெண்டாக சில டீமில் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு டைரி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை திரும்ப அவங்களால ஏன் வாங்க முடியல, பர்ச்சேஸ் பண்ண முடியல, பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன, ரீசன் என்ன, எதனால் பர்ச்சேஸ் பண்ணலன்றதை நீங்கள் வந்து கேட்டு அதை வந்து நீங்கள் நோட்ஸ் போட்டு அதை நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான சொல்யூஷன், அந்த கேப் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஏன் அவங்க வந்து இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு உண்டான ப்ராப்ளம், அந்த கேப் என்ன, அங்கே என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, அவங்க என்ன தேவைப்படுது, அவங்க எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, அவங்களுடைய கருத்து என்ன, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்ல வர்றாங்க, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு ஈஸியாக நம்ம ப்ராடக்டை மூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும், செகண்ட் ஆப்ஷனில் அப்போ தான் அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு தெரியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம சைடில் இருந்து மட்டும்தான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் தவிர கஸ்டமருடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றதில் நம்ம என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறதில்ல. அதை அந்த கஸ்டமர் சைடில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போது ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க கண்டினியூவாக பர்ச்சேஸ் பண்ண முடியலைன்னா அவங்களுக்கு ஒன்று மணி ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளத்துக்காக வாங்கியிருப்பாங்க, திரும்ப அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடுச்சு, அப்போ எதுக்கு திரும்ப வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் ஏதோ அவங்க ப்ராடக்ட்டில் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் மேலே உள்ள அந்த என்ன ப்ராடக்டுடைய அந்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ப்ராப்ளம் என்னன்றதை தெரிஞ்சாச்சுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஈஸியாக சொல்யூஷன் உங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய சொல்யூஷன் இருக்குது. அதை சொல்யூஷன் அவங்க ப்ராப்ளம் என்னென்னு தெரிஞ்சால் தான் சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியும். அதை கண்டுபிடிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ரீசெல்லிங் டு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட ரீசெல்லிங் பண்ண முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் என்னென்னா கஸ்டமர்கிட்ட எஜுகேஷன் கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் பர்ச்சேசிங் நமக்கு ரெகுலராக நடக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு கால் பண்ணுறோம், அவருக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டு இல்லை முக்கியத்துவம், அவருடைய ப்ராப்ளம்ஸுக்காக இல்லை அவருடைய கமிட்மெண்ட்டுக்காக அவர் ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்ம ப்ராடக்ட்டை வாங்குறதுக்காகவோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவருக்கு டைம் இருக்காது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் ப்ராடக்டை எப்படி வாங்கலாம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த டெக்னிக்கலான அந்த எஜுகேஷனை நீங்கள் கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்ச்சேசிங், இந்த ரீசெல்லிங் ரீபர்ச்சேஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ ரீபர்ச்சேஸுக்கு ரொம்ப முக்கியம். கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருந்த அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள். நிச்சயமாக அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை அவங்களாவே இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி அவங்கள என்ன பண்ணுங்கள், தயார்படுத்தி விடுங்க. ஓகே, இது மூணாவது ஆப்ஷன். நாலாவது பார்த்திங்கன்னா லாயல்ட்டி போனஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி மைலேஜில் கம்பெனி டிஸ்ட்ரிக்ட் டீம் கோஆர்டினேட்டருக்கு மேலே இல்லை ஸ்டார் சில்வருக்கு மேலே சூப்பராக ரீபர்ச்சேஸை செயல்படுத்த வைக்கிறதுக்கு, அதாவது ரீபர்ச்சேஸை கவனம் செலுத்துறதுக்காக, ரீபர்ச்சேஸை க்ரோத் பண்ணுறதுக்காக
அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு போனஸ் கொடுத்துட்ருக்காங்க, லாயல்ட்டி போனஸ். அதே போல் நம்மளுடைய ஒவ்வொரு கஸ்டமரையும், ஒவ்வொரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரையும் ரீபர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்மளும் ஒரு சூப்பரான ஒரு போனஸை என்ன பண்ணலாம், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தலாம். அப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணுங்கள். ஒரு கண்டினியூவாக மாதம் மாதம் என்கிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு நான் என்ன மாதிரி லாயல்ட்டி போனஸ், ஒரு லாயல்ட்டி போனஸாக நான் என்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியும், அந்த லாயல்ட்டி போனஸை அந்த லாயல்ட்டி போனஸை அவங்க அச்சீவ் பண்ணணும்னா அவங்க என்ன மாதிரியான பர்ச்சேசிங்குள்ளே அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி அது ஒரு பேக்கேஜாக செட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக லாயல்ட்டி போனஸ் அப்படின்றது பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ரீசெல்லிங் பண்ண வைக்கிறதுக்கு, ரீபர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஸ்ட்ராட்டஜி இந்த லாயல்ட்டி போனஸ் அப்படின்றது. லாயல்ட்டி போனஸ் நமக்கு கம்பெனி டிடிசிக்கு எப்படி கொடுத்துருக்கோ அதே போல் நாம் நம்மளுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸுக்கும், இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் அந்த லாயல்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி உருவாக்கி அதை அவங்கள்ட்ட பிச் பண்ணி அந்த நபர்களை ஒரு லாயல் கஸ்டமராக நம்ம உருவாக்குறதுக்கு நீங்கள் உங்களால் முடியும். ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் இண்டிவிஜுவலாக என்னை காண்டாக்ட் பண்ணி எப்படி சார் பண்ணுறது அப்படின்றத கேளுங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லித்தரோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோட அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட நம்ம மீட் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.